எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது, எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். விஜயநகர பேரரசு மன்னர்கள் காலகட்டத்தில் நம்ம பழனி முருகன் கோயில் கருவறைக்குள்ள பண்டாரங்களால் ஓதப்பட்ட தமிழை வெளியேற்றிட்டு அங்கே சமஸ்கிருதத்தையும் அதை ஓதுவதற்கு பார்ப்பனர்களையும் கொண்டு வந்தாங்க. சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்கள் மீது குற்றம் சாட்டு வைக்கிற திருமாவளவன் அவர்கள் எதுக்காக அந்த இடத்துல விஜயநகர பேரரசு மன்னர்களை மென்ஷன் பண்ணாமல் தவிர்த்துட்டாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு நம்ம அடுத்த இதுக்கு போவோம். இப்போ பார்ப்பனியத்தோட கோட்பாடு சூத்திரர்களுக்கு கல்வி உரிமை கிடையாது, பார்ப்பனர்கள் சொல்கிறத தான் அரசு கேட்கணும். இப்போ இதுக்கு எதிராக ஒரு பாண்டிய மன்னன் புறநானூற்றில் ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கான். வேற்றுமை நிறைந்த நாற்பாலில் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. அதே மாதிரி அறிவுடையான் ஆறு அரசும் செல்லும். நீ அறிவுடையவனாக இருந்தா நீ சொல்கிறத அரசு கேட்கும், நீ சொல்கிறபடி தான் என் அரசு நடக்கும், நீ கீழ் சாதியா மேல் சாதியான்னு பார்க்காது, அதனால் கற்றல் நன்றே, எப்படியாவது கல்வியை கற்றுக்க அப்படின்னு ஒரு அரசன் பாடுறான், ஒரு பாண்டிய மன்னன் பாடுறான். இப்போ ஒரு சாதாரண புலவன் ஒரு மன்னனுக்கான இலக்கணம் இப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த பாட்டை பாடி வச்சுருந்தானா, சரி ஒரு புலவர் பாடியிருக்காரு, இதுபடி மன்னர் நடந்தாரா நடக்கலையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல பாண்டிய மன்னனே இந்த பாட்டு பாடுறான். அவன் அந்த பாட்டை பாடினது மட்டும் இல்லாமல் அதன்படி நடந்தனால தான் அவனுக்கு பேர் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். இப்போ இந்த இடத்துல இந்த பாண்டிய மன்னன், ஆரிய படை கடந்த பாண்டிய மன்னன் எந்த இடத்துல பார்ப்பன மயக்கத்தில் பார்ப்பனியர்களுக்கு அடிவருடியாக இருந்தார். அதே மாதிரி ராஜராஜ சோழனும் பார்ப்பன அடிமையாக இருந்தாரா அப்படின்னா